எந்த இடத்துலயும் இல்லாத ஒரு விஷயம் வில்லிவாக்கம் தொகுதியில உங்களுக்கு எல்லாம் தெரியும். திமுக காரங்க எப்பயுமே சுயேட்சைன்னு ஒரு 5-6 பேரை வந்து பேருக்கு பேப்பர்ல உள்ள போட்டு வைப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20-30 வழக்கறிஞர்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னுடைய சொத்துல நான் வந்து மறைச்சிட்டேன். மார்ச் 25 இந்த மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் என்ன கணக்கு வழக்குகள் இருக்கோ நான் ஓபன் பண்ணிட்டேன். என் கூட இருக்கக்கூடிய சொத்துக்கள், என் மீது இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் கணக்கு காமிக்கணும். என்கிட்ட இருக்கிற நிறுவனங்கள் ஒரு 3-4 நிறுவனங்கள், அதுல எவ்வளவு ஷேர் அதுல இருக்குங்கிறத அதையும் நான் பதிவு பண்ணிருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கம்பெனிகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியாச்சு. ஷேர் ஹோல்டரா இருக்க கம்பெனில தான் பதிவு பண்ணும். டைரக்டரா இருக்கக்கூடிய கம்பெனிலாம் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட வந்து திமுக வழக்கறிஞர்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொத்தை மறைச்சிட்டேங்கிறாங்க. சொத்தை எப்படி மறைக்க முடியும்? ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் இருக்கிறவங்க நான் கிட்டத்தட்ட 20 கோடி 25 கோடி டாக்ஸ் பே பண்ணிருக்கிறேன். ஒரு வேட்பாளர் இருக்கவங்க யாராவது சொத்தை மறைப்பாங்களா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா? ரெண்டாவது, வேட்பு மனுவில் சொத்துக்கள் சம்பந்தப்பட்டமோ இல்ல வந்து கம்பெனி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டமோ ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணா வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து எவ்வளவு தடி சொல்லியிருக்கு. ப்ரொபோசர்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் ஆனாலோ சைன் மிஸ்டேக்ஸ் ஆனாலோ இதுதான் ஒரு அடிப்படையை தவிர இதுல மட்டும்தான் வந்து வேட்புமனுவை நிராகரிக்க முடியும். ஆனா வழக்கறிஞர்கள் மாதிரி ஒரு 20 பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு கண்ணாம்னா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. தேவையில்லாம சுப்ரீம் கோர்ட்டோட லா அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. சட்டத்துக்கு இல்லாத பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மதிப்பிற்குரிய தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு நியாயத்தின்படியும் நீதியின்படியும் சட்டத்தின்படியும் என்னுடைய நாமினேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.